உங்கள் பெயர் என்ன? மாரி. உங்கள் அப்பா பெயர் என்ன? மாரியப்பா. உங்கள் அப்பாவின் பெயர் என்ன? டேவிட். உங்கள் பெயர் என்ன? டேவிட்சன். உன் பெயர் என்ன? பழனி. உங்க அப்பா பெயர் என்ன? பழனியப்பன். இந்த பீரியட் முழுக்க வெளியே நில்லு, அப்பதான் உனக்கு அறிவு வரும். அப்ப நீங்க பாடம் எடுத்தா அறிவு வராதா டீச்சர்? நீ இவ்ளோ மார்க் வாங்குவேன்னு நான் சத்தியமா நினைக்கல ரமேஷ். உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தான் ஃபிட் அடிச்சு எழுதுனேன் சார். ஏய் தம்பி, ஹோம்வொர்க் பண்ணியா? சார் நான் ஹாஸ்டல் பையன் சார், அதான் சார் பண்ணல. ஒரு பொண்ணு 98 மார்க் எடுத்து அழுவுது, நீ 13 மார்க் எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கற. சார், இந்த 13 மார்க் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல சார். இந்த கணக்கை ஒரு முட்டாள் கூட எளிதாக செய்யலாம். அதனால்தான் நீங்கள் அதை எளிதாக செய்தீர்கள் ஐயா. 10ஆம் நூற்றாண்டில் உலகம் எப்படி இருந்தது? உலகம் அப்போது இன்னும் வட்டமாகத்தான் இருந்தது. நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கினால் என்ன நடக்கும் என புத்தர் சொன்னார்? ஆம்புலன்ஸ் வரும். அறிவு வளரும், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஐயா, அறிவை அதிகரிக்க சொல்கிறீர்கள், ஆனால் அதை எவ்வளவு பெருக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. 20 நாளா பள்ளிக்கு ஏன் வரல? எங்க அப்பா ஒரு இடத்துக்கு அடிக்கடி போகக்கூடாதுன்னு சொல்லுவார். உங்கள் நோட்டு புத்தகத்தில் பால் கணக்குகள் மற்றும் மளிகை கணக்குகளை ஏன் எழுதினீர்கள்? நீங்கள் தான் வீட்டு கணக்குகளை எழுதச் சொன்னீர்கள் ஐயா. ஏண்டா நாய் படம் வரைஞ்சிட்டு வாய் மட்டும் வரையமா வச்சிருக்க? சார், அது வாயில்லா ஜீவன் சார்.